அந்த அம்மா வந்த பிறகு தான் அந்த பின்னால் அன்னதான மண்டபம் கட்டினேங்க நான். என்ன சார் ஐயா சார் தெரியுது மாற்றிடுவோம் சார் தெரியுங்களா ஒன்று பத்தாது. ஜெய் சாய்ராம். நான் சீரடி சாய்ராம் கோயிலுக்கு நான் வந்துகிட்டே இருக்கேன். எனக்கு வந்ததுக்கப்புறம் எவ்வளவோ நன்மைகள் நடந்திருக்கு. என் பிள்ளைகள்லாம் என்னை பிரிஞ்சு இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் என் கூட வந்து சேர்ந்துட்டாங்க. எனக்கு அவங்க கிட்டே இருக்கிறதுனால தான் எனக்கு சாய்ராம்கிட்ட எல்லா கதையும் நான் சொல்லுவேன். அவர்கிட்ட எப்போவுமே நைட்டு படுக்க போகையிலையும் எல்லாம் சொல்லிட்டு படுப்பேன். காலையில் எந்திரிக்கும் போதும் அவரை கும்பிட்டுட்டு தான் எந்திரிப்பேன். எனக்கு எல்லாமே சாய் தான். எனக்கு சாய் கூட இருக்கிறதுனால எனக்கு நோய் நொடி கூட இருந்தது, எல்லாம் விலகிருச்சு. நான் இப்போ எவ்வளவோ நிம்மதியாக இருக்கிறேன். அதனால் எல்லோரும் வாங்க, சாயை பார்த்து கும்பிடுங்க. அவர் நல்ல வழி விடுவார். நீங்கள் யாரும் அஞ்சவே வேண்டாம். சாய் இருக்கையில் பயம் இல்லை அப்படின்னு நீங்கள் எல்லோரும் மனசார நினச்சிட்டு சாயை கும்பிட வாங்க. சாய் நல்ல வழி காட்டுவார். ஜெய் சாய்ராம். நாங்கள் வார வாரம் பாபா கோயிலுக்கு வந்துட்ருக்கோம். இங்கே நினச்சது நிறைவேறுது. நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு பாருங்கள். வாரம் வாங்க. உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று சாமிக்கு செய்யுங்க. நல்லாயிருக்கு, வந்து கும்பிட்டு பாருங்கள். ஈரோடு மாவட்டம் எந்த ஏரியா? 46 புதூர். நாங்கள் வார வாரம் வியாழக்கிழமை வருவோம். மத்தியானம் பூஜைக்கு வருவோம். நல்லாயிருக்கு. வாரம் வரணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. 12 மணி ஆனாவே சாமி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. வியாழக்கிழமை ஆனால் என்னங்க வந்துட்டு தான் இருக்கோங்க. சாமி கும்பிட்டு திருப்தியாக இருக்குது. வரணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. நிறைவேறுது நினச்சது. ஈரோடு தீரன் நகர் 46 புதூர். இங்கே இருக்குது சாய்பாபா. இவரை வந்து கும்பிடுங்க. எல்லாருக்கும் எல்லா நன்மையும் கொடுப்பாரு. எவ்வளவு உங்களுக்கு சக்தி உண்டோ அவ்வளவு அவருக்கு செய்யலாம். எல்லாம் எது வேணுமோ அவருக்கு கொடுத்து உதவுங்க. அவர் நல்லா வச்சுருப்பார். நல்லா இருக்கும். நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டிங்கன்னா அவர் கொடுப்பார். இது உண்மை. இது உண்மையில் இன்னும் நினைக்காதீங்க. சத்தியமான உண்மை. அதை மனசில் வச்சுட்டு சாய்பாபா கோயிலுக்கு வாங்க. இல்லை நீங்கள் வேறு எங்கேயோ இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு போங்க. போய் நல்லபடியாக சாமியை வேண்டுங்க. அவர் நிறைய உங்களுக்கு செய்வார். நல்லபடியாக வச்சுருப்பார். என்னை இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்ததுக்கு பாபா தான் காரணம். அதனால் எல்லோரும் நல்லபடியாக சாமியை கும்பிடுங்க. நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு. அவருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நமக்கு நன்மை உண்டு, இல்லைன்னு இல்லை. சத்தியமான வாக்கு இது. அதனால் எல்லோரும் பாபாவை நம்புங்க.